ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பீர்க்கங்காய் கடையல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் கடாயில் கூட செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளியை கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு பெரிய பீர்க்கங்காயாக ஒன்று எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா கூட மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 விசில் விட்டதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா காய் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கியிருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து ஒரு மண் சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி தோசைக்கு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள்.